இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் அப்புறம் Flipkart இந்த ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேல் வரப்போற செப்டம்பர் 27th வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல் சேலை முன்னிட்டு எந்தெந்த மொபைலை எவ்வளோ டிஸ்கவுண்ட்ல அதுவும் எந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு மூலமா நம்ம பர்ச்சேஸ் பண்றது மூலமா நம்மளால வந்துட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Flipkart பொறுத்தவரையிலும் இந்த ஒரு பிக் பில்லியன் டேயை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு இல்லனா ஏடிஎம் கார்டு மூலமா நீங்க வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்சங்ல நிறையவே வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா உங்களால வெறும் 37,000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலை யூஸ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ செப்டம்பர் 27th வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பிக் பில்லியன் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் கஸ்டமராகவோ இல்லை வந்து விஐபி கஸ்டமராகவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26th செப்டம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மொபைலை வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். நீங்கள் 27th தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்காக உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அன்னைக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மொபைல் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு 26th நீங்க எதிர்பார்த்த அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ HDFC பேங்க்ல நீங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு எதெல்லாம் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட மணி பேக் கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு 500 ரூபீஸ் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி HDFC பேங்கோட மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ 500 ரூபீஸ் தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டெலாம் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் மணி இல்ல செல்ஃப் எம்ப்ளாயாவோ இருக்கிறீங்க அப்படின்னா HDFC பேங்கோட பிசினஸ் மணி பேக் கிரெடிட் கார்டு இல்லனா பிசினஸ் மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் அப்கிரேட் லெவல்ல கொஞ்சம் பிரீமியம் கிரெடிட் கார்டாக நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா HDFC பேங்கோட ரெகாலியா கார்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து 1000 ரூபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இதை விட அடுத்த லெவல் பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ரெகாலியா கோல்டன் கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து 2500 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ரெகாலியா ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். அதுக்கப்புறம் HDFC பேங்கோட ஃப்ரீடம் கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். HDFC பேங்கோட மில்லியானியா கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ நீங்க வந்து ஆஃபர் டைம்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, இல்ல ஜாயினிங் ஃபீ மட்டும் இல்லாம வந்து கொடுப்பாங்க. மற்ற நார்மல் டைம்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வந்து இது மாதிரியான பிக் பில்லியன் டேல வந்துட்டு உங்களால வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ Flipkartல வந்துட்டு என்கிட்ட வந்து HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு இல்ல, ஸோ அதனால என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னா வேற என்ன கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட Flipkart கிரெடிட் கார்டு வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதிகபட்சமா உங்களால 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ நீங்க வந்துட்டு Flipkartல வந்து இந்த பிக் பில்லியன் டே யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா HDFC பேங்கோட ஏடிஎம் கார்டு இல்லனா கிரெடிட் கார்டு அப்படி இல்லனா Flipkart ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா 5% உங்களால டிஸ்கவுண்ட்ல வந்து வாங்க முடியும். என்கிட்ட எந்த கார்டுமே இல்லை ஆனா எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டுலையுமே நீங்க வந்து இஎம்ஐல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 0 டவுன் பேமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு மூலமா நீங்க வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு Flipkartல அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டு இதுக்கான அப்ளை பண்ற எல்லா லிங்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த கிரெடிட் கார்டுலாம் இருந்தது அப்படின்னா அடுத்து வரப்போற ஃபெஸ்டிவல் சேல்ஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமேசானை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல நீங்க வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கிரெடிட் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா SBI பேங்கோட கிரெடிட் கார்டு அப்படி இல்லைன்னா SBI பேங்கோட ஏடிஎம் கார்டு இந்த ரெண்டுல உங்ககிட்ட எது இருந்தாலும் கண்டிப்பா அதிகமான டிஸ்கவுண்ட்ல அதிகபட்சமா 10% டிஸ்கவுண்ட்ல நீங்க வந்து மொபைலை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதுலயும் வொர்த்தபிளான பெனிஃபிட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மொபைல்ஸ் எல்லாம் எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து அமேசான்ல வந்து இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி
பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த 10% டிஸ்கவுண்ட்டில் உங்களால் மொபைல் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வெறும் 500 rupees தான் வந்து இருக்கும். இது மாதிரி அடிக்கடி உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சேல் வந்து போடும்போது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மாற்றி மாற்றி தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு, சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு, சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே அதிகமான அப்ரூவ் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு. நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இதுலேயே அதிகமான கேஷ்பேக் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து 1000 rupees வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறையவே வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற ஃபெஸ்டிவல் சேலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் எதெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் 13 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,000 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐஃபோன் 13. ஸோ உங்ககிட்ட வந்து எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இல்லைனா ஏடிஎம் கார்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெறும் 37,000 ரூபாய்க்கு இந்த ஒரு மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 27ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட இயர்லி ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வந்து அமேசானில் பிரைம் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் 26லேயே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் 27ஆம் தேதி உள்ள வந்து என்ட்ரி ஆகி இந்த மொபைலை தேடும்போது உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்துட்டு முடிஞ்சால் அந்த அமேசான் பிரைமில் ஜாயின் பண்ணி இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட ஏடிஎம் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது வாங்கி ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்கன்னா இது மாதிரி ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் உங்களால் ஐஃபோன் 13 வந்து வாங்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12R. ஸோ OnePlus 12R வந்து பார்த்தீங்கன்னா 34,999 ரூபாய்க்கு வந்து சேல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. ஸோ இந்த ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சேல் வந்து எவ்வளோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய்க்கு இது வந்து சேல் ஆகிட்டு இருக்குது இந்த மொபைல் வந்து கரண்ட் ப்ரைஸில். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சேலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதிகபட்சமாக 70,000 ரூபாய்க்கு உங்களால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எஸ்பிஐ பேங்கோட ஏடிஎம் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு வந்து இருக்கணும். இருந்ததுன்னா இது மாதிரி ரொம்பவே கம்மியான டிஸ்கவுண்ட்டில் உங்களால் இந்த ஒரு மொபைலையும் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது iQOO Z9X. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரைஸை வந்து கெஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம். எவ்வளோ அப்படிங்கிறது வந்து வரும்போது தான் தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 70X வந்து பார்த்தீங்கன்னா 11,249 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த மொபைலோட கரண்ட் சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,498 ரூபாய் தான். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸை வந்து அதிகமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அதை அடித்து அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்டில் இந்த மொபைல் வந்து எவ்வளோ சேல் ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு இங்கே வந்து பார்த்துக்கலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 13,498 ரூபாய்க்கு தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் அப்படின்னு போட்டு 11,249 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெறும் 11,249 ரூபாய்க்கு உங்களால் ரியல்மி நேர்சோ 70X வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி OnePlus Nord CE4. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,249 ரூபாய்க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,998 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூபா வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலும் நீங்கள் வந்து ரொம்பவே அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கு அடுத்தது கேலக்ஸி M35. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,749 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. ஸோ இதையும் வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நேர்சோ 70 டர்போ 5G. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 ரூபாய்க்கு உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ரியல்மியோட நேர்சோ 70. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 13C. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம்
தான் டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 8999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கரண்ட் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு 9200 ரூபாய்க்கு தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் வேணா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா iQOO Z9s. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்னோ போவா 6 நியோ. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 12749 ரூபாய்க்கு உங்களால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னுமே நிறைய மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு சேல் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் இல்லை மொபைல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லாம் உங்களால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60000 ரூபாய்க்கு உங்களால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. 63000 ரூபாய் மொபைலை கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்மளால் வேணால் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். பட் இதுக்கு தேவைப்படக்கூடிய கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட கிரெடிட் கார்டு, அப்படி இல்லைனா HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அமேசான் பேயோட ICICI பேங்க் கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே எல்லா விதமான கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் அண்ட் SBI பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலில் வந்துட்டு நமக்கு ஆஃபரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து ஒருத்தன்னு தோணுதோ பர்டிகுலராக அந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி வரப்போகிற ஃபெஸ்டிவல் சேல்ஸில் வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.